இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் சாப்பிட்றதுக்காக இல்லை காலையில் நேரத்துலையோ இல்லை ஸ்நாக்ஸாகவோ கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் கேரட்டு, முட்டை, கோதுமை மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ துருவிக்கலாம். துருவி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எல்லா பன்னீரும் இதே மாதிரி 200 கிராம் பன்னீரும் துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா பன்னீரும் துருவி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம சீஸையும் துருவிக்கலாம். சீஸும் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்து இதுவும் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சீஸு, பன்னீர் எல்லாமே துருவி எடுத்து வச்சாச்சு. கேரட் 2 கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கு. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கோதுமை மாவு 1 கப்பு, பால் 1 டம்ளரு, மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. முட்டை 4 முட்டை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நீங்கள் இன்னும் 2 கூட சேர்த்து உடச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். அதோட பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். முட்டை 2 சேர்த்து நம்ம செஞ்சோம்னா பால் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கணும். இப்போ இதோட மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு. சேர்த்து எல்லாம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதத்தில் இருக்கணும். நம்மளுக்கு எடுத்தது தோசை சட்டியில் ஊற்றுற அளவுக்கு பதமாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம துருவி வச்ச பன்னீர், கேரட்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசை சட்டி வச்சாச்சு. அதில் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பரவலாக பரப்பி விட்டுட்டு அதில் நம்ம சீஸு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா நான் சேர்த்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதோட நம்ம கலந்து வச்ச கேரட்டு, பன்னீர், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மடக்கி விட்டுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும் ஸ்டவ்வை, இல்லைன்னா கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே இதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா பரவலாக இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு சீஸ் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கலாம். இதில் நம்ம கலந்து வச்ச கேரட்டு, பன்னீர்லாம் கலந்து வச்சோம்ல, அதையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மடக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு திருப்பி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா
வெந்து வந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் கோதுமை மாவு, முட்டை, கேரட்டு, பன்னீர் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.